புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை நாம் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்த வேண்டிய தேர்தல். இது நமக்கு வாழ்வா சாவான்ற தேர்தல். இந்த தேர்தலில் பழைய கட்சிக்காரனை ஒதுக்கி வச்சுட்டு புது காரணம் எல்லாம் ஒற்றுமையா வேலை செய்யணும். எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் இந்த தொகுதியில இருக்கிறோம், இந்த தொகுதியிலே பிறந்தோம், இந்த தொகுதியிலே வளர்ந்தோம், இந்த காலத்தில் இருந்த இந்த தொகுதி மக்களை தான் நான் பார்க்கிறோம். தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பேருங்க பழைய நிர்வாகிகள் எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு பணியாற்ற நடந்த பாராளுமன்ற தேர்தலும் வாய்ப்பு இல்லை, உள்ளாட்சி தேர்தலும் வாய்ப்பு இல்லை. எங்களை முடக்கி போட்டிருக்கீங்க. எங்களுடைய முதல் கோரிக்கை, மீண்டும் அதிமுக ஆட்சி அமையணும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமையணும். நாங்க உழைக்க தயார். எங்களை பயன்படுத்துங்க. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க? ஏன் புறக்கணிக்கிறீங்க? அதுக்கு உண்டான ரீசன் சொல்லுங்க. நாங்க இந்த கட்சிக்கு உழைக்க தரோம். நாங்க ஏதாவது தவறு பண்ணோமா? கட்சியில் வேலை செய்யலையா? எங்களுக்கு எழுதி கொடுங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் எழுதி கொடுங்க. இவன் வேலை செய்யல, இவன் பண்ணல, எதுவும் கட்சி நிகழ்ச்சி வர மாட்டான்னு எழுதி கொடுங்க. தயவு செய்து நம்முடைய காழ்ப்புணர்ச்சியை விளக்கி வைங்க. இன்னும் இருக்கிறது ஒரு வருஷம். இன்னும் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துல இருக்கிற அத்தனை நிர்வாகி கூப்பிடுங்க. அப்புறமா ஒரு வருஷம் ஜெயிச்ச அப்புறம் நீயா நானான்னு பாத்துக்கலாம். நம்ம எடப்பாடி ஒரே குறிக்கோள் இந்த ஒரு வருடத்துல எடப்பாடியார மீண்டும் முதலமைச்சர் ஆக்கணும். இந்த 1000 தொகுதி ஜெயித்த தொகுதி கே முகில் சொன்ன மாதிரி நம்மளுடைய கோட்டை 1000 தொகுதி ஸ்டாலின் ஓடுனா, இங்கிருந்து குளத்தூருக்கு ஓடுனா, திருப்பியும் நம்ம இது கொடுத்துட்டு நிற்கிறோம். இதை 1000 தொகுதி ஜெயிக்கிற தொகுதி. நாம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாவட்டத்தினருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து இந்த மார்ச்சி வேணா மறந்துடுங்க. எங்களை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, நிர்வாகிகளை கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த ஒரு வருஷம் இணைந்து வேலை செய்வோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். நம்ம வெற்றியை மட்டும் குறிக்கோள். யாரு வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்களோ அவங்கள வெற்றி படம் செய்யணும். அதான் அண்ணா திமுகவோட கடமை. இந்த வெள்ளத்தொக்கா போட்டு போறோம்னா அந்த மதிப்பு யாருன்னா அந்த கட்சியால தான். இந்த கட்சியில நாய் கூட மதிக்காது நம்மள. தயவு செய்து எல்லாம் மாடு செல்வருடைய ஒரே கோரிக்கை, எல்லாரும் கூப்பிட்டு பேசுங்க. இது இருக்கா, பிரச்சனை இருக்கா, இது இருக்கா, பாப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, என்னப்பா பிரச்சனை, பாப்பா பேசுமா. இந்த ஒரு வருஷம் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்க்கணும், அந்த தொகுதி நம்ம கைப்பற்றணும். இதுதான் என்னோட இலக்கு. தயவு செய்து உணர்வு தவறாக இது பண்ணிக்க. இது நான் கட்சி ஒரு அடிப்பட்ட தொண்டனா பேசுறேன். நன்றி.